அடியாள் வேண்டுகோள் ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டா என்பது எமக்கு தெரியும். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டால் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர். பெண்ணாக பிறந்து விட்டால் பருவம் அடைந்த பிறகு மற்றொருவனுக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவர். மற்றொருவருக்கு மாலையிட்ட பின் பெற்றவர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதான். சுற்றி வளைத்து நீ எங்கு வருகிறாய் என்று எமக்கு புரிகிறார். மறுமுறையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேட்கப் போகிறாய்? என் தந்தை நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றியது. உத்தரவு கொடுப்பீர்களா? பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட இறப்பதே மேல். தந்தையின் பாசம் என்னையும் நீரும் அளவுக்கு வந்துவிட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். சென்று வர உத்தரவிடுங்கள். இது உன்னிடமும் விளையாடுகிறது. சரி, பார்க்க வந்தாள். என்னை மன்னித்து விடுங்கள். பெண் புத்தி பின் புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். மாதத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும், நான் பட்டேன். அனைத்தும் மறந்து அடியாரை ஏற்றுக்கொள்ளும். என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி உனக்கு கிடையாது. சோதித்தது போதும். இனி வேதனையை என்னால் தாழ முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்கள். இரவை மறந்து தக்கன் மகன்ற பாசத்தால் தவறு செய்து விட்டாய். இதற்கு தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டியது. என்னை பிரிந்து தனிமையில் இருக்க வேண்டாம். உன் துறையில் எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நானே தனித்து இயங்கிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? இறுதியாகவும் சொல்லுகிறேன். என்னை பார்த்து இனியொரு முறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் தயாரில்லை. ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆணவத்தால் அழியாதே. சர்வம் சிவமயம். சப்தரிசிகள், பூதகரங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். தகாத வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்தி தான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிய, சக்தி தான் பெரிய. ஆணுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையும் பெற்றுத் தருவது பெண்மை. நீ என்று நான் இன்று, நான் இன்று நீர் இல்லை. அறிந்தும் அறியாதவர் போல் எதற்காக இந்த நாடகம் ஆடி? சக்தி இல்லையே சிவம் இல்லை. பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கா ஓடி உள்ள முருகீகை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவாவும் தமிழமுதை படித்தவான் பாடும்படி. தமிழமுதை படித்தவான் பாடும்படி. ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடு நாயகனே. நீலகன் நீலகண்டனே வேதநாயகனே சீதாவரனே. தாள வகைகளோடு மேல குழுக்குவிகள் முழங்கிடவோ கணமே. காலி தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடித்து வந்தவனே. தாள வகைகளோடு மேல குழுக்குவிகள் முழங்கிடவோ கணமே.
கட்டியவர் திருமணம்